அதாவது இந்த படத்தில் முதல்ல நான் பாராட்டினா இன்றைக்கி வந்துட்டு ஹீரோ இமான் சார் தான். இமான் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இமான் சாரோட சாங்ஸ் எல்லாமே நிறைய நிறைய சாங் வந்துட்டு சில சாங் வந்துட்டு மைண்டில் இருக்கும், சில சாங் மனசில் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லா சாங்குமே மனசில் இருக்கிற சாங்காக தான் கொடுத்துருக்கிறாரு. என்னோட பிரதர் இமான் 5 படம் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன். இமான் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், பிரதர் படம் எப்படி இருக்குது, ஆர்ஆர் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ நான் கேட்பேன். முதல் வாட்டியாக எனக்கே அவர் ஃபோன் பண்ணிவிட்டு, பிரதர் ஜாலியான ஒரு படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணேன். சரி நீங்கள் தான் பேசுகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா ஃபோனே பண்ண மாட்டார். ரொம்ப கஷ்டம் அவர்கிட்டேருந்து ஒரு நல்ல வார்த்தை வாங்குறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்று இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் இமான் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ரொம்ப வெரைட்டியாக மனசில் நிற்கிற மாதிரி அவ்வளோ அழகான பாடல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துலையும் ரொம்ப அற்புதமான பாடல் கொடுத்த அவருக்கு நன்றி. இந்த படம் ரொம்ப எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. இதில் பணிபுரிஞ்சிருக்க எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். இது வெற்றி பெறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இமான் சார் அவர் இல்லைன்னா அந்த சாங் நான் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப அழகான ஒரு மெலடி சாங்க்கு ஏன்னா லிரிக் எழுத ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கணேஷ் விநாயக் சார் இந்த படத்தில் எனக்கு ரோபோ சங்கர் 2 பேரும் வந்து சுரேஷ் ரமேஷ்னு ஒரு கேரக்டரில் கொடுத்தாப்புல. அது பெரிய அளவில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கணேஷ் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இமான் சாரும் விக்ரம் பிரபு நான் சுகுமார் 3 பேரும் சேர்ந்து குமிக்கிக்கு அப்புறம் இதுதான் 2013 முடித்தோம். அதுக்கப்புறம் 14 மீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது ரொம்ப சக்ஸஸ் மூவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த முதல் வாய்ப்பை வசனம் கொடுத்த எங்கள் இயக்குனர் கணேஷ் சார். எந்த ஒரு காரியத்தையும் பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும்பாங்க. நான் 2 பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். கணேஷ் விநாயக் அவருக்கு முதல் நன்றியும், அடுத்து எங்கள் தயாரிப்பாளர் நந்தகோபால் சார் அவர்களுக்கும் மற்றும் என்னோட பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட நன்றி, வணக்கம். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நந்தகோபால் சாரை பற்றி சொல்லணும். ஏன்னா இத்தனை ஆண்டுகள் இசையமைச்சிருக்கேன், நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன், நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய இயக்குநர்கள், நிறைய பேர் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பட் ஒரு சில பேர் தான் வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர்களாக வந்து மாறுவாங்க. அதுக்கு அவங்களுடைய கேரக்டர், அவங்க வந்து பழகிற விதம், இது எல்லாமே அது வந்து உள்ளடக்கம். இந்த விதத்தில் வந்து நான் நந்தகோபால் சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட்டில் வந்து இருக்கார். என்னோட இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதராக வந்து இருக்கார். இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் திரைப்படம் தான். இதுக்குள்ளே வந்து 4 சாங்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காரு. ஸோ இந்த கமர்ஷியல் திரைப்படத்துக்குள்ளே சாங்ஸ் பண்ணும்போது எப்போவுமே அது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும். ஏன்னா அது வந்து ரேசியாக ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கும்போது அதை கட் பண்ணி நடுவில் ஒரு சாங்குன்னு போகும்போது அது ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும். பட் அதை வந்து அந்த கமர்ஷியல் சினிமாவுக்குள்ளே இருக்கிற சாங்ஸை வந்து அது எவ்வளோ கலைநயத்தோடு பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு நிறைய உதாரணங்களும், எனக்கு வந்து நிறைய மீட்டிங்ஸ் அது சம்மந்தமாக பேசணும் இயக்குனர் கூட. விக்ரம் பிரபு 5th அசோசியேஷன் இந்த திரைப்படம் வேலை செய்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய திரைப்படங்கள் பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறது. இந்த திரைப்படம் கண்டிப்பாக அவருடைய தாத்தா பேர் இந்த டைட்டிலில் இருக்குது. அதுக்கு வந்து எல்லா தகுதியான ஒரு படமாக இது வந்து இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. முத்துக்குமார் போன்ற கலைஞர்கள் என்னன்னா ரொம்ப இயல்பாக இருந்தது. நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி ஒரு பாடலை எழுதி வாங்குறன்ற ப்ராசஸ் இல்லை, ஒரு வெறும் சும்மா இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது போல. அது வந்து அதுதான் இந்த பாடல்கள் வந்து அவரோட இயல்பு தான். அவர் இவ்வளோ 1500 பாட்டு வந்து இவ்வளோ வேகமாகவும் இவ்வளோ தரமாகவும் எழுதி முடிச்சுக்க இதாச்சு.